பிறர் நன்மைக்காக ஒரு மனுஷன் உழைக்கும்போது, அல்லது அவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நன்மை பெறணும்னு நினைக்கும்போது, அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வம் தருகிறார்? இத பக்தன் சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு நம்ம சிந்தித்திருக்கிறோம். பிறருடைய நன்மைக்காக சமாதானத்துக்காக முயற்சி பண்ணுங்கன்னு வேதம் அறிவுரை சொல்லுகிறது. இதை பின்பற்றக்கூடிய மக்களாகிய உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் தரமாக இருப்பாரா? உன் அரண்மனைக்குள்ளாக சுகம் இருப்பதாக, உன் அலங்கத்துக்குள்ளாக சமாதானம் இருப்பதாகன்னு தேவன் வாழ்த்துவதை பாருங்கள். அன்பானவர்களே, ஒருபோதும் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது நல்லதாகவே திரும்பி வரும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் வருதோ தெரியாது, ஆனால் நிச்சயமாய் என் தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் திரும்ப உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்குமே திரும்ப தருவார். ஆக நல்லதே செய்வோம், நன்மையை நினைப்போம். நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாருடைய குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம், அவர்கள் வாழுகிற எல்லையில் சமாதானம், குடும்பத்தில், தேசத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சுகம் சௌக்கியம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் அப்பா, நீரே சமாதானக்காரனர். உம்மை பற்றி கொண்டவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.